ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோல என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க கொஸ்டின் நம்பர் 42ல the following diagram gives the information about the student who took part in these three competitions held in a school. Study the diagram and answer the questions. இந்த வென் டயக்ராம்ல இது வந்து டிராமா, இது டிராயிங், இது டான்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்க கொஞ்சம் ஆல்பபெட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் கொஸ்டினை பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who took part in all the three competition. அப்போ 3 சர்க்கிளை மீட் பண்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க E. அப்போ 3த்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து E தான். ஸோ E தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து அதே வென் டயக்ராம் வச்சு தான் 43rd கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் who took part in the drama neither in drawing nor dance. டிராமால மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நெய்தர் நார்னா டிராயிங்ல இருக்கக்கூடாது, டான்ஸ்ல இருக்கக்கூடாது. டிராமால மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிராமான்ற சர்க்கிளுக்குள்ள மட்டும் இருக்கிறவங்க ஏ வந்து டிராமால மட்டும் தான் இருக்கு, வேற எதுக்குள்ளேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 44 கொஸ்டினும் அதே வென் டயக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் who took part only in 2 competitions are denoted by அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா 2 காம்படிஷன்ல கலந்துக்கிட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பி பாருங்க, இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப பி, இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல டி இருக்கு, டி. எஃப் வந்து இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப கரெக்டா 2 காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பி, டி அண்ட் எஃப். ஸோ அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பி, டி, எஃப். அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். 45th question. Student who took part in the dance and drawing. டான்ஸ்லயும் டிராயிங்லயும் இருக்கணும், பட் நாட் இன் த டிராமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டான்ஸுக்கும் டிராயிங்க்கும் நடுவில் பாருங்க. ஸோ இது உங்களோட டான்ஸ், இது உங்களோட டிராயிங். இவங்க 2 பேருக்கும் நடுவில் வருது டி. ஸோ டி வந்து டான்ஸ்லையும் டிராயிங்லையும் மட்டும் தான் இருக்கு, டிராமால இல்லை. ஸோ டி தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன், உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which refers to the student who did not take part in any of these 3 competitions. எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்றாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 சர்க்கிளும் இல்லாம வெளியில இருக்க ஆல்பபெட் பாருங்க, ஹெச். அந்த ஹெச் வந்து எந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹெச் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, ஸோ ஒருத்தரை பார்த்து இவருடைய ஒரே சகோதரி, இவங்க கூட பிறந்த அவங்களோட சிஸ்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிகாங்கிறவங்க வந்து இப்போ வந்து மோனிகா இங்க இருக்காங்க. மோனிகா சொல்றாங்க எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. மோனிகாவோட பையனோட அம்மா யாருன்னா மோனிகா தான். இப்போ மோனிகாவோட அம்மா வந்து இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிகா வந்து இந்த சிஸ்டரோட பொண்ணு அப்படின்னா இந்த ஆண் வந்து இந்த மோனிகாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்மா கூட பிறந்த ஒரு ஆண் வந்து தாய் மாமான்னு நம்ம கூப்பிடுவோம். ஸோ தாய் மாமான்றதான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏஎன் பி ஆர் பிரதர்ஸ். ஏஎம் பியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏஎம் பியும் பிரதர்ஸ், சியும் டியும் டாட்டர்ஸ். இன்னொரு கொஸ்டின் அதுல இருக்கு. சிஸ்டர் ஆஃப் சி. சிஸ்டர் ஆஃப் சின்றது உங்க டி தான். சிஸ்டர் ஆஃப் சின்றது டி தான். டி பிஸ் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பியோட டாட்டர் தான் டி. சியும் டியும் சிஸ்டர்ஸ். இந்த டி வந்து உங்களோட பியோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வியில டேரக்டா. டி இஸ் ரிலேட்டட் டு பி என்னன்னு கேட்கறாங்க. அப்ப டி வந்து பிக்கு யாருன்னு கேட்கறாங்க. ஸோ டைரக்டா டாட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ல வந்து அடுத்த கோடிங்ல இருந்து if the lion is coded as OLRQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லயன் இப்ப LION அப்படின்றத வந்து OLRQ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப எல்ன்றது வந்து இங்க ஓன் மாதிரி இருக்குன்னா எல்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டு ஓ எழுதியிருக்காங்க. ஐ வந்து எல்லா மாதிரி இருக்கு. ஸோ ஐல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டு எல் எழுதியிருக்காங்க. ஓ வந்து ஆரா கன்வெர்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஓல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டு தான் ஆறு எழுதியிருக்காங்க. என் வந்து கியூவா மாதிரி இருக்கு. ஸோ என்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டு இந்த கியூவை எழுதியிருக்காங்க. அப்போ என்ன இருக்கோ அதுல வந்து 2 லெட்டர்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கோட் பண்ணும். ஸோ இப்போ ரைஸ்ன்றது வந்து எப்படி கோட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ RISEயோட கோடிங் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ரூல் தான் அப்ளை பண்ணணும். எல்லா ஆல்பபெட்ல இருந்தும் 2 ஆல்பபெட்ஸ் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர் இருக்கு. ஸோ ஆர்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது யூ. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ தான். ஸோ அடுத்து வந்து ஐ இருக்கு. ஸோ ஐ வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம மேப் பண்ணி எல்லுன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டா எல் தான். அடுத்து இங்கே எஸ் இருக்கு. ஸோ எஸ்ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டா பி.
ல இருந்து 2 ஆல்பபெட் விட்டுட்டோம்னா ஹெச்ன்னு கிடைக்குது. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ULBH. அது நம்மளோட 4th ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் when the sheet of paper is folded in to form a cube. இந்த மாதிரி ஒரு நெட்டு கொடுத்துட்டு இதை வந்து ஒரு கட் பண்ணி கியூபா மாத்தணும் அப்படின்னா இந்த கீழே வர்ற ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். எப்பவுமே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ள வந்து 4 பாக்ஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து 4 வால்ஸா மடியும் நம்ம கியூபா ரெடி பண்ணும்போது. இங்க ஒரு இந்த டாப் அண்ட் பாட்டம் எங்க வேணாலும் கொடுப்பாங்க. இதுல யாரெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸ்ல வருவான்னு தெரிஞ்சதுனால நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு ஆப்போசிட் பாக்ஸ் வரும். இப்போ இந்த பாக்ஸோட ஆப்போசிட் வந்து டெஃபினட்டா இதுதான். அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட் பாக்ஸ்ல வரும். இங்க வெளியில தெரியறதுல அவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க கொடுத்திருக்கிற டயக்ராம்ல எஃப்க்கு ஆப்போசிட்ல பி தான் வரும். அப்ப எஃப்ஓட கியூபோட ஆப்போசிட்ல பி வரும். அதே மாதிரி பியோட ஆப்போசிட்ல எஃப் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இ இருக்கு. இங்க சி இருக்கு பாருங்க. ஸோ ஈயோட ஆப்போசிட்ல வந்து டெஃபினட்டா சி தான் வரும். சியோட ஆப்போசிட்ல இ வரும். இங்க மேல ஏ கொடுத்துருக்காங்க, இங்க கீழே டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப ஏயும் டியும் வந்து ஆப்போசிட் சைட். ஸோ கியூபை நம்ம எப்படி வச்சு போட்டோ எடுத்தாலும் ஆப்போசிட் வந்து ஒரே சைடு நமக்கு வந்து பக்கத்துல தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் பக்கத்துல வந்து அது வந்து தப்பான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல எஃப்எம் பியும் பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப்எம் பி வந்து ஆப்போசிட் சைடு ஆச்சு. அப்ப அது கண்டிப்பா ராங் ஆப்ஷன். இதுல பாருங்க. ஸோ இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. இதுல எல்லாமே எதெல்லாம் மிஸ்டேக்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது வந்து ஈசி இருக்கு பாருங்க. ஈயும் சியும் ஆப்போசிட் சைடு, இதுவும் ராங் ஆப்ஷன். இதுல பாருங்க ஏயும் டியும் பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஏயும் டியுமே ஆப்போசிட் சைடு. அப்ப இது மூணுமே ராங்கா தான் இருக்கு. அப்ப இதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. A number arranging machine when a given input arranges a number step by step in the following way. Identify the rule followed by each step and answer the following questions. இங்க வந்து ஒரு இன்புட்டும் அதுல இருந்து நிறைய ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட்ல அவங்க என்ன ரீச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். 12, 30, 45, 55, 60. அதாவது உங்களோட அசெண்டிங் ஆர்டர்ல ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க முதல்ல இருந்தே நம்பரை தான் வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முதல்ல இதான் உங்களோட இன்புட். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 12. அதை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 நம்பரை எடுத்து எழுதிட்டு இந்த நம்பர் இங்க காப்பி ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை வந்து மாத்தவே கூடாது. ஏன்னா இவங்களை அரேஞ்ச் பண்ணியாச்சுல. இப்போ இந்த மிச்சம் இருக்க 4 பேர்ல ஸ்மால் நம்பர் யாருன்னு பார்த்தா 30 தான். அப்ப 30 மட்டும் இங்க வந்திருக்கும். 60 இங்க போயிருக்கும். மத்த ரெண்டும் அதே பிளேஸ்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப இவங்க 3 பேர்ல யாரு ஸ்மால்னு பார்க்கும்போது 45 தான் ஸ்மால். அப்ப 45 இங்க வந்திருக்கும். 60 இங்க போயிருக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட கரெக்டான அசெண்டிங் ஆர்டர் வந்தோடனே இதை ஸ்டாப் பண்ணி தான் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ல கீழே கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்மளை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க முதல் இன்புட் பாருங்களேன். 112, 65, 290. வாட் இஸ் அ ஸ்டெப் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஸ்டெப் 1 நம்ம எழுதுவோம். ஸ்டெப் 1 எழுதிட்டு தான் 2 எழுத முடியும். ஸ்டெப் 1ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாரு 02. இப்போ 02 இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சுன்னா இந்த 100 வந்து அடுத்த பிளேஸ்க்கு போயிடும். 12 அதுக்கு அடுத்த பிளேஸ், 65 இந்த 90 அங்கே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் நம்ம மாற்றிருக்கோம். எதை மாற்றிருக்கோமோ அது வரைக்கும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் 2 எழுதுறோம். 02 ஆல்ரெடி கரெக்ட் பிளேஸ் வந்துட்டதுனால அதை மாற்றக்கூடாது. மிச்சம் இருக்கிறவங்கள யாரு ஸ்மாலஸ்ட்னா 12 தான் ஸ்மாலஸ்ட். அப்போ 12 தான் ஸ்வைப் ஆகி இங்க வரும். அப்போ 100 வந்து இங்க போயிடும். மத்தவங்க 2 பேரை நம்ம மாத்த முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஸ்டெப் 2. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. 2, 12, 100, 65, 90. அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க. இன்புட் கொடுத்துட்டு விச் ஸ்டெப் வில் பி த லாஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் 1 2 3 4 கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்டெப் 1 நம்ம எழுதுறோம். ஸ்டெப் 1ல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாருன்னு பார்த்தா 10 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 10 முதல்ல போட்டுடலாம். இந்த 20 ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துரும். ஆல்ரெடி ஒரு 50, ஒரு 70, ஒரு 90 இருக்கு. நம்பர்ஸை பாருங்களேன். 10, 20, 50, 70, 90 சரியான அசெண்டிங் ஆர்டர் வந்துருச்சு. அப்ப ஸ்டெப் 1லே சம் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப்பும் கூட. அப்ப எது வந்து லாஸ்ட் ஸ்டெப்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 இதோட லாஸ்ட் ஸ்டெப் தான். 4th ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து 53 பார்க்கலாம். இங்க ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் வில் பி எத்தனாவது ஸ்டெப்ல இந்த பேட்டர்ன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இன்புட் எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப்பா எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறோம். ஸ்டெப் 1. இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யாரு 100 தான் ஸ்மாலஸ்ட். 100 முன்னாடி போயிடும். இப்போ 100 அதுக்கப்புறமா இங்க இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். நம்ம கிட்ட ஒரு 500 இருக்கு, 400, 300, 200. இது வந்து ஸ்டெப் 1. ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் 2 எழுதலாம். அவங்க இது வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 2ல இங்க வந்து 100. ஸோ அடுத்த நம்பர் பாருங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து 200 தான். இப்போ 200 வந்து இங்க வந்திருக்கும். ரிமைனிங் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதியிருப்பாங்க. 500,
400, 300. ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல 100 and 200 ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது எதுவுமே மாற்றக்கூடாது. இவங்க 3 பேரில் ஸ்மாலஸ்ட் 300 தான். அப்போ 300 இங்கே வந்திருக்கும். இந்த 500 இந்த 400 அங்கேயே இருக்கும். இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்டெப் 3ல தான் இந்த பேட்டர்ன் வந்து ரீச் ஆகுது. இதை வந்து கண்டிப்பாக எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதில் எத்தனை நம்பர் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தா கூட சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் சரியாக அரேஞ்ச் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் அரேஞ்ச் ஆகாமல் இருக்கு. அப்போ ஸ்டெப் 3ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம டைரெக்டாக கூட சொல்ல முடியும். தேர்ட் ஸ்டெப் 54th கொஸ்டின்ல இன்புட் கொடுத்துட்டு ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம ஒரு தடவை உட்காந்து எல்லாத்தையும் எழுதக்கூடாது. டேரெக்டாக எப்படி ஆன்சருக்கு வரதுன்னு பார்க்கணும். இப்போ வாட் வில் பி த ஸ்டெப் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th ஸ்டெப் அப்படின்னா இங்கே முதல் நம்பர்லேருந்தே அரேஞ்ச்மெண்ட் சரியா இல்லை. அப்போ ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு நம்பர் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். அப்போ 4வது ஸ்டெப்பில் 4 நம்பர் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும். 4 நம்பர் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கிற இடம் எங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 3 நம்பர் தான் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்ததுல 3, 4, 5, 7, 9 எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து ஸோ இதில் பாருங்க, இதில் வந்து 2 நம்பர் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதில் ஒரு நம்பர் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 4 நம்பர் கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நம்மளோட 2வது ஆப்ஷன் தான். 4 நம்பர் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், 5வது நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இதில் கேட்டிருக்காங்க, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்புட் ஸ்டெப் 2 வில் பி த லாஸ்ட் ஸ்டெப். 2 நம்பரை மாற்றினாலே ஆன்சர் வந்துடணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு நம்ம ஸ்டெப் 1 எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ 10 வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடும். ஸோ அடுத்த நம்பர் வந்து 15. அதுக்கப்புறம் இங்கே வந்து 20 இருக்கு, 13 இருக்கு, 25 இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் 2 நம்ம எழுதுறோம். இந்த 10 ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதை எழுதிட்டு இவங்க 4 பேரில் யார் ஸ்மால்னு பார்த்தா 13 தான் ஸ்மால். அப்போ 13 இங்கே வந்துடும். அடுத்து அப்போ இங்கே 15, இங்கே 20, இங்கே 25 எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அசெண்டிங் ஆர்டரில் 10, 13, 15, 20, 25. அப்போ 2வது ஸ்டெப்பே லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது. இதில் யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. இப்போ மற்றதுக்கெலாம் நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.